இந்த 5 பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்தா பணம் 1 ரூபாய் மிஞ்சாது. பரம ஏழைதான். பலருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இருக்கும். மாத தொடக்கத்தில் கையில் பணம் இருக்கும். ஆனால் மாதம் முடிவிற்கு வரும்போது எதுவும் மீதியாக இருக்காது. எங்கே போயிற்று என்று யோசித்து பார்த்தாலும் தெளிவான பதில் கிடைக்காது. உண்மையில் இது வருமானம் குறைவாக இருப்பதாலோ இல்லை, நம்முடைய தினசரி பழக்கங்களால் தான் இப்படியாகிறது. சிந்திக்காமல் அவசியம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் செலவு செய்யும் போதுதான் பணம் மெதுவாக கையிலிருந்து சரிந்து போக ஆரம்பிக்கும். ஒரு பொருள் வாங்கும் முன் அது நமக்கு உண்மையிலேயே தேவையா என்று பலர் யோசிப்பதில்லை. கண்களுக்கு பிடித்தால் வாங்கிவிடுகிறோம். அன்றாட வாழ்க்கையில் இப்படி தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது ஒரு பழக்கமாகி விடுகிறது. ஆரம்பத்தில் அது பெரிய விஷயமாக தோன்றாது. ஆனால் தினமும் சிறு சிறு செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாக மாறுகிறது. அதன் விளைவாக கையில் இருக்கும் பணம் மெதுவாக குறைந்து மாதம் முடிவில் எதுவும் மீதியாக இருக்காது. சலுகை என்ற பெயரில் பலரும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடுகிறார்கள். இப்போது வாங்கவில்லை என்றால் இழப்பாகிவிடும் என்ற எண்ணம் மனதில் வரும். ஆனால் உண்மையில் அது ஒரு தவறான எண்ணமே. நமக்கு தேவையில்லாத பொருட்களை சலுகைக்காக வாங்குவது சேமிப்பு அல்ல, அது கூடுதல் செலவாகவே மாறும். இந்த ஒரு பழக்கம் இருந்தாலே எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் நிலைக்காது. மேலும் நாம் செலவு செய்கின்ற பணத்தை மாத கணக்கில் வைத்துக் கொள்ளாதது ஒரு பெரிய காரணமாகும். இன்று எவ்வளவு செலவு செய்தோம், எதற்காக செலவு செய்தோம் என்று கவனிக்கப்படாமல் விட்டால் பணம் எங்கே போகிறது என்பதே புரியாமல் போய்விடும். சிறிய தொகைகள் முக்கியமல்ல என்று நினைத்து அலட்சியம் செய்தால் அவையே சேர்ந்து பெரிய தொகையாக மாறி நம்மை பின்னர் சிரமப்படுத்தும். இப்போது வாங்கிக் கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் பலரிடமும் இருக்கும். இது மெதுவாக ஒரு பழக்கமாக மாறி தேவையில்லாத கடன்களை உருவாக்குகிறது. ஒவ்வொரு மாதமும் அந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிலை வந்தால் கையில் இருக்கும் வருமானம் முழுவதும் அதற்கே செல்கிறது. அதன் காரணமாக சேமிக்க வேண்டிய பணம் கூட கையில் நிலைக்காமல் போய்விடுகிறது. சேமிப்பு என்பது முக்கியம் என்பதை எல்லோரும் தெரிந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் பலர் பின்னடைந்து விடுகிறார்கள். இந்த மாதம் முடியவில்லை, அடுத்த மாதம் பார்த்துக் கொள்ளலாம் என்று தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அந்த அடுத்த மாதம் வருவதில்லை. இப்படி தள்ளிக்கொண்டே சென்றால் ஒரு கட்டத்தில் சேமிப்பு இல்லாத வாழ்க்கை பெரிய சிரமங்களை உருவாக்கும். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அதே மாதிரி வாழ வேண்டும் என்ற எண்ணமும் பணத்தை நிலைக்க விடாது. அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை நமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பலர் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்களைப் போலவே செலவு செய்ய முயற்சி செய்கிறார்கள். இதனால் வருமானத்தை விட செலவு அதிகரித்து பணம் எப்போதும் பற்றாக்குறையாகவே இருக்கும். நிறைவாக எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். சிந்தித்து செலவு செய்தால், தேவையற்றவற்றை தவிர்த்தால், சிறிதளவாவது ஒதுக்கி வைத்தால் பணம் நிச்சயமாக கையில் நிலைக்கும். இல்லையெனில் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அது போதாமல் போகும். அதனால் பழக்கங்களை மாற்றுவதுதான் பணத்தை பாதுகாப்பதற்கான முதல் படியாகும்.